வெளியில உன்னை பத்தி விசாரிச்சேன். உன்னை பிடிக்கும் சொல்லிட்டு ஒரு பெரிய போட்டோ சுத்திட்டு இருக்காங்க. பவானிங்கிறது வெறும் பேர் இல்லை, நான் கஷ்டப்பட்டு உருவாக்க சாம்பார். ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் ஆச்சு நம்மளுடைய கூண்டு அப்டேட் பார்த்து. இன்றைக்கி நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல், எல்லோரும் சேஃபாக பொங்கல் கொண்டாடுங்க. நம்ம வீடியோ வந்து ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி வந்து ஒரு அப்டேட் கொடுக்குறோம். இங்கே பாருங்கள், நம்ம போன டைம் வந்து இதெல்லாம் வெட்டி விட்டு போயிருந்தோம். பொங்கலுக்கு வந்துருக்குறோம், பார்க்குறோம் எல்லாம் நல்லா வளர்ந்துருக்குது, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இங்கே தான் நம்ம கூண்டு இருந்துச்சு. இது மேலே நல்லா நிறைய மரம் இருந்தது. இப்போது எல்லாம் வெட்டிட்டாங்க, வேப்ப மரத்தை வந்து வெட்டிட்டாங்க. முருங்கை மரம் வந்து எல்லாம் பட்டு போயிடுச்சு, அதனால் எதுவுமே என்னால் இல்லாமல் இருக்குது. புறா ஃபுல்லாக மேலே தான் அடைஞ்சிட்டு இருந்தது. போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், எல்லாமே கூண்டுக்குள்ளே வந்து அடைஞ்சிருச்சு. அடைஞ்சி எல்லாம் ஒரு 2 செட்டு முட்டைலாம் வச்சுருக்குது. அதுதான் பெரிய சர்ப்ரைஸ் எனக்கு. வந்து பார்த்தேன், சர்ப்ரைஸோடு வந்து பார்த்துருக்குறேன் நான். அதில் என்ன ஒரு சோகமான விஷயம்னா, ஒரு கருணையோட ஃபீமேல் ஒன்று இருந்தது, ஓவர் அடி. அது வந்து எக் லே பண்ணி அது அடையில் இருந்தது. அது வந்து கூமுட்டையை போயிடுச்சு. அது ஒழுங்காக அடக இருக்கலன்னு நினைக்கிறேன். அதை எடுத்து தூர போட்டுடலாம். இப்போ வந்து புறா காமிக்கிறேன் பாருங்கள், எல்லாமே இங்கே தான் நிற்கிது. இது ஃபஸ்ட் எடுத்தோன்னே நம்ம பறவை நிற்கிது. இது ஒன்று, அது ஒன்று. எனக்கு என்னமோ ரெண்டுமே மேல் மாதிரி தோணுது. ரெண்டுமே மேலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து நம்ம போன டைம் வாங்கி விட்டுட்டு போயிருந்தோம், மயில்புறா கிராஸு. அதுதான் நம்ம கருணை ஓவர் அடி எக்லே பண்ணி அதில் கூமுட்டை ஆகிடுச்சு. அது இருக்குது, அப்புறமா எடுத்துடணும். இதுதான் மேல். இது வந்து நம்ம வாங்கி விட்டுருப்போம். இதோட ஃபீமேலை கூட இறந்துடுச்சு. இது நிற்கிது. இதுக்கும் ஜோடி போடலான்னு நினச்சிருந்தேன். இப்போ சேல் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. சேல் பண்ணேன்னா அதுவும் ஒரு வீடியோ போடுறேன். மேலே பார்த்திங்கன்னா ஒரு சாதா நிற்கும், இங்கே ஒரு சாதா, இதில் ஒரு சாதா முட்டை வச்சுருக்குது. இது முட்டை கரெக்டாக தான் இருக்குது. முட்டை அதோட முட்டைலாம் கரெக்டாக தான் இருக்குது. இது இங்கே வச்சுருக்கு. மொத்தம் 7 புறாங்க நிற்கிது. இது 2 தான் மேல்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது, மேலே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். கூண்டுலாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்க்கணும். கூண்டுலாம் ரொம்ப மோசமாக இருக்குது, எல்லாம் க்ளீன் பண்ணணும். அப்புறம் வந்து நம்ம கேஜ் ரொம்ப மோசமாக இருக்குது, எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு போகணும். இது நான் பூட்டிக்கிறேன். இந்த கேஜ் வந்து நம்ம ரெடி பண்ணணும். இது ரொம்ப மோசமாக இருக்குது. இது வேறு இடத்துல வச்சு ரெடி பண்ணலாமான்னு யோசிச்சுட்ருக்கிறேன். அப்படியே இந்த சைடில் வச்சு ரெடி பண்ணாலும் பண்ணலான்னு இருக்கேன். இதை எப்படியாவது ரெடி பண்ணணும். கீழே வந்து எல்லாமே இது இருக்குது, எல்லாமே ரெடி பண்ணணும். ரெடி பண்ணுறதெல்லாம் வீடியோ போடுறேன். பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு கரும்பு கட்டு சேல் பண்ணுவோம் நாங்கள், அப்பா சேல் பண்ணுவாங்க. அதனால் கரும்பு கட்டுலாம் எடுத்து எல்லாமே சேல் ஆகிடுச்சு ஓரளவுக்கு. அப்படியே இங்கிட்டு பார்த்திங்கன்னா, இங்கே வந்து நம்ம சப்போட்டா மரம் எல்லாமே வச்சுருக்கோம். இதில் நார்த்தங்காய் மரம் உள்ள அண்ணன் ஒரு சேவல் கட்டி போட்டிருக்காரு. அவர் சேவல்லாம் பார்க்கணுன்னா ஒரு வீடியோ வேணால் மேக் பண்ணலாம். இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைமில் நிறைய சேவல் வச்சுருப்பார் அண்ணன். அது வேணால் சொல்லுங்கள், ஒரு வீடியோ மேக் பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சொல்லுங்கள், அது ஏதாவது மேக் பண்ணி நான் போடுறேன். எல்லாம் எப்படி கிடக்குதுன்னு பாருங்கள், எல்லாம் க்ளீன் பண்ணணும். இதை ஒரு க்ளீன் பண்ணுறது ஒரு வீடியோ நான் எடுத்து போடுறேன். எல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது. எல்லாமே க்ளீன் பண்ணுறதுலாம் நான் வந்து உங்களுக்கு வீடியோ போடுறேன். இப்போதைக்கு இதான் நம்மளுடைய கேஜ் அப்டேட்டு. இன்னும் இந்த கேஜில் பார்த்திங்கன்னா ஒரு ஓடு கூட விலகி இருக்குது, அதை கூட சரி பண்ணணும். இன்னும் கம்மியாக ரெடி பண்ணணும். ரெடி பண்ணிட்டு தான் இந்த டைம் நான் ஊருக்கு போகலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். அது போக நம்ம கொஞ்சம் புறாங்களும் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். வாங்கிட்டு நான் அதுவும் ஒரு வீடியோ போடுறேன். நாளைக்கு இந்த 5 days வந்துட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து வச்சு நான் மந்த்லி 2 வீடியோஸ் அந்த மாதிரி போட்டுருவேன். பார்க்கலாம் எப்படி போடுறோன்னு சொல்லிட்டு போட்டுருவேன் கன்ஃபார்ம். இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோவை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் பறக்க விட்டு ஒரு வீடியோ எடுக்கணும்னு பார்த்துட்ருக்குறேன். நான் சேல் பண்ணணுங்கிற மாதிரி ஐடியா இருக்கிறதுனால அப்படியே வச்சுருக்கிறேன். பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ.